வாக்குத்தத்தம் உன்னுடையது. தவறு செய்யாதவர்கள் யாரும் இல்லை. மனிதனாக பிறந்த எல்லாரும் அறிந்தோ அறியாமலோ தவறுகள் செய்கிறார்கள். பாவம் என்பது எல்லாரையும் பிடித்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் பாவங்களை மன்னிக்கிறவராக நான் உன்னிடத்தில் இருக்கிறேன். உண்மையான இருதயத்தோடு யாரெல்லாம் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு என்னிடத்தில் வருகிறார்களோ அவர்கள் பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு தேவையான நன்மைகளை தருகிறேன். தாவீது பாவம் செய்தபோது எச்சரிக்கப்பட்டான். உடனே தாவீது நான் தான் பாவம் செய்தேன் என்று ஒத்துக்கொண்டு மன்னிப்பை பெற்றான். அதே நேரம் சவுல் எனக்கு கீழ்ப்படியாமல் போனபோது சாமுவேல் மூலமாக எச்சரிக்கப்பட்டான். அவன் பழியை தன் மக்கள் மேல் போட்டு தன்னை காப்பாற்றி கொள்ள பார்த்தான். இதனால் அவன் தள்ளப்பட்டான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்ற வேத வசனத்தின்படி பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவத்தை குறித்து மனதுக்கம் வேண்டும், அதோடு பாவத்தை அறிக்கையிட வேண்டும். மகனே, மகளே, இன்று என் இரத்தம் உன்னுடைய பாவத்தை முற்றிலும் மாற்றும். ஆகவே நீ உண்மையான மனஸ்தாபத்தோடு பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொண்டு திரும்ப வந்து பாவத்தை செய்யாமல் விட்டுவிட வேண்டும். நான் இன்றும் உன்னை மன்னிக்கிறவராக இருக்கிறேன், மன்னித்து மறப்பவராக இருக்கிறேன். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆதார வசனம்: தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல் இரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 10 வசனம்.